ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பராக மேகி நூடுல் செஞ்சு காமிக்கிறேன். இது எப்பவும் செய்கிற மாதிரி இன்னும் சாதாரணமான நூடுல்ஸ் மாதிரி செய்யாமல் நான் ஒரு வித்தியாசமான முறையில் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் கலந்து வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஒன்று, நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் இருக்கிற அந்த டிப்ஸ் எல்லாம் என்னான்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய வரும். எப்படி இது மாதிரி கிறிஸ்பியாக செய்கிறதுங்கிறது. வீடியோவை நீங்கள் ஒரு 50% பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான மேகி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேகி நூடுல்ஸ்க்கு தண்ணி வந்து நாங்கள் ஒரு பேக்கெட்டுக்கு 3/4 டம்ளர் தாங்க ஊற்றணும். நீங்கள் நிறையா ஊற்றுனீங்கன்னா அந்த மேகி வந்து குலைவாக வெந்துடும். அப்படி குலைவாக வெந்துடுச்சுன்னா இது மாதிரி கிறிஸ்பி ஆகாது மேகி. அதனால் 3/4 டம்ளர் மட்டும் நீங்கள் அளந்து ஊற்றுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளரில், சின்ன டம்ளரில். அதுதாங்க நீங்கள் மெயினாக அதை நோட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த மேகி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதிலேருந்து நான் 2 மேகி நூடுல்ஸ் 2 எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 பாருங்கள், இந்த 1/2 கிளாஸ் மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க போகுது. இப்போ இந்த டேஸ்ட் மேக்கர், மேகி பேக்கெட்டில் இருந்த டேஸ்ட் மேக்கர் 2 போட போகிறதில்ல. நான் 2 பேக்குக்கு நான் 1 தான் போட போகிறேன். நீங்கள் இது மாதிரி 1 மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள். அதோடு இந்த கெச்சப் 2 பேக்கெட் ஊற்றிக்கலாம். அது இந்த தண்ணியிலே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த மேகி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் இது மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்கள் கையில் ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எங்கிட்ட கேரட் இருந்தது, இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் இருந்தது. இதெல்லாம் எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 2 பேக்கெட்டுக்கு 2 முட்டை. இப்போ இந்த முட்டையை இதில் உடச்சி ஊற்றி நல்லா முட்டை புரிச்சி மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது மூடி வச்சுருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேகி பேக் வந்து நல்லா லூஸ் ஆகிடுச்சி. இப்போ இது மாதிரி நல்லா தண்ணியில் முழுகிற மாதிரி நீங்கள் அழுத்தி விட்டுடுங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதுவும் நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ இந்த ஆயிலில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் மட்டும் போதுன்னா முட்டையை ஊற்றாமல் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் கூட போட்டு செஞ்சுக்கலாம். வெஜிடபிள்ஸும் போட்டிங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி நூடுல்ஸோடு கலந்து கொடுத்துடலாம். கொஞ்சம் இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் மேக்கர்லேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கு கணக்கு பண்ணாமல் இந்த முட்டைக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெப்பர். இது நல்லா புரிச்சி மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டை புரிஞ்சி ரெடி ஆகிடுச்சி. இந்த மாதிரி நல்லா நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கிற மாதிரி, ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் இது மாதிரி பெரிய பீசஸாக இருக்கிற மாதிரி முட்டை பொரிச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 முட்டைங்கிறது உங்களுக்கு இன்னும் 2 முட்டை சேர்த்து வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ 2 பேக்கெட்டுக்கு 2 முட்டை போட்டு வச்சுருக்கேன். வாங்க இப்போ மேகி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு. மேகியும் நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு வடை சட்டி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த ஆனியனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
பாருங்கள், இந்த ஆனியன் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிட்டால் போதும். இப்போ அதுலேயே பாருங்கள், இந்த கேரட்டு, இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க இது. நீங்கள் கேரட்டு வேறு பீன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாங்கள் வேக வச்சுருக்கிற இந்த மேகி நூடுல்ஸை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஆனியனோடு சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா அடிகனமான பாத்திரமாக வச்சுக்குங்க, அடி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி செய்யணும். கொஞ்சம் எங்களுக்கு கிறிஸ்பியாகவும் வரும். இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் வச்சு செஞ்சால் மேகி வந்து நல்லா அடியில் வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இது நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் பார்க்கலாம். இப்போ நாங்கள் மூடியெல்லாம் வைக்க வேண்டியதில்லை, ஸ்டவ்வை மட்டும் லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மேகி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இருந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் கிறிஸ்பி பண்ணிக்கணும். இப்போ இதில் நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை. இந்த எக் புரிச்சியும் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மேகி வந்து நல்லா அடியில் உக்காந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அப்போ பாருங்கள், இது மாதிரி இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிடும். மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறுபடியும் நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.